காட்சி. பூக்களும் மரங்களும் அதை சுற்றியுள்ள விலங்குகளும் பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்கிறது. நதிகள் ஓடுவதும் அருவிகள் விழுவதும் ஆஹா என்ன அருமையான காட்சி. இது தண்ணீரா அல்லது தேனா? எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இதுதான் நம் தம் செய்ய சரியான இடம். இறைவா நன்றி. நில்லுங்கடா, இங்க பாருங்கடா, அழகான இயற்கை காட்சி. இங்கே நம்ம வீடு கட்டி வாழ்வோம். ஆமாண்டா. டேய் மரத்துல என்ன செய்யடா? எடா மரத்தெல்லாம் வெட்டிடுவான்டா. என்ன செய்கிறார்கள்? நாங்க வீடு கட்டி வாழ மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கோம். மரத்தெல்லாம் வெட்டாதீங்க, பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிடுவோம், நீங்க போங்க சாமி. உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். அண்ணா சூர்யாண்ணா. என்ன என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேனே. என்னடா? ஆமா நேத்து நான் எங்க வயலுக்கு நம்ம வயலுக்கு தண்ணி பாய்க்க போயிருந்தேன். உங்க வயல்ல ஒரு பூச்சை கூட காணுமே. போட பூச்சி இருக்கதான் செஞ்சது. ஒரு மருந்து வாங்கி வச்சேன், இப்போ ஒரு பூச்சி இல்ல. அது என்ன மருந்து? காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் மருந்தா? நானும் வாங்கி அடிக்கணுமே. சரி நீ அடி. தூரத்துல நம்ம ஊர் அண்ணங்க பேசிக்கிற மாதிரி இருக்கா? என்னென்ன பேசிக்கிறீங்க? இந்த பூச்சை அழிக்க மருந்து வந்திருக்கான், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அண்ணன் என்ன சொன்னாங்க? காம்ப்ளெக்ஸ் மருந்து அடிக்க சொன்னாங்க. அண்ணன் விவசாயத்துல இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இயற்கையான மருந்தை யூஸ் பண்ணுங்க. மாட்டு சாணம், புழு மருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மண்ணு கெட்டு போகாம இருக்கும், விளைச்சலும் நல்லா இருக்கும். இதே கெமிக்கல் யூஸ் பண்ணீங்கன்னா மண்ணு கெட்டு போயிடும், காத்துல மாசுபட்டு நோய் பரவும். அட போங்க தம்பி, விவசாயத்தை பத்தி படிச்சவனுக்கு என்ன தெரிய போகுது? நீங்க எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்கண்ணே. நம்ம ஊர்ல கிடைக்கலாம். நம்ம ஊர்லயா? அப்படியா? நானும் அந்த பூச்சான் இன்னைக்கு போய் பார்த்துருந்தேன். சரி. இவங்களும் அந்த பூச்சி மாதிரி தான் சாவ போறாங்க. நீ 5வது நம்ம மகனை காணோம், ஸ்கூல் விட்டாங்களா இல்லையா? தூரத்துல யாரு? நம்ம மக வர மாதிரியே தெரியுதா? டாடி டே மகனே, டே கண்ணா சாப்பிட்டியா? ஒரு பர்கர் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் டாடி. வெரி குட் பாய். சரி நீ ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு பிஸ்கட் வாங்கிட்டாங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். நீ சொல்ல, அப்புறம் பிஸ்கட் வாங்கி தரேன். பிஸ்கட் வாங்கிட்டாங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி அடம்பிட்டிக்கிறியா? சரி நான் சாடு. சாடு. கொஞ்ச நாளா உலகம் அழிய போலாம். ஏன்டா கண்ணா? ஓசன் லேயர்ல அட்டை விழுந்துட்டான். ஓசன் லேயர்னா என்ன? ஓசன் லேயர்னா சூரியன் ஒளி நம்மள டைரக்டா படாம பாதுகாக்கிற ஒரு போர்வை மாதிரி. அந்த போர்வையில ஓட்டை விழுந்துட்டா சூரியனோட ஒளி வந்து நம்மள டைரக்டா பட்டு நோயெல்லாம் பரப்புது. அது எப்படி ஓட்டை விழுந்துச்சு? நம்ம வீட்ல இருந்தே ஓட்டை போடுதோம். வீட்ல இருந்து எப்படி போட்டோம்? வீட்ல ஏசி இருக்கலாம், நம்ம இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், இருக்கு. ஆழ்ந்து வர சிஎஃப்சின்னு ஒரு கேஸ்னால ஒரு சிஎஃப்சினா சென்னை ஃப்ரெண்ட் சிக்கன் கட்டா போப்பா. எப்பனா நீ சாப்பிடுதலே இரு. சரி சரி சரி. அப்படின்னா என்ன? சிஎஃப்சினா நம்ம பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறோம்னா அந்த ஏசி ஃப்ரிட்ஜ் ஆழ்ந்து வர கேஸ்னால மேல போய் அந்த ஓசோன் படத்துல ஓட்ட போடுது. இதுதான் நீ ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஆமாப்பா. டேய் விக்கி, ஏன் மாவன் சொல்லுதா கேட்டுக்கோடா. ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துடுதான், அதனால புகையை யூஸ் பண்ணாதீங்க. டேய் வாடா கண்ணா, வாடா என் தங்கம் செல்லம். போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்ம நல்லா டெவலப் ஆகிக்கலாடா. ஆமாண்டா, பெரிய பெரிய வீடு, ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து வச்சுட்டா. ஆமாண்ணே, ஃபேக்டரிலாம் கட்டி நல்லா நம்ம ஊர் டெவலப் ஆயிட்டு. இத பக்கம் விக்கி மாதிரி தெரியல. ஆமாண்டா. டேய் விக்கி எங்கடா போற? டேய் பையனுக்கு 2 நாளா காய்ச்சல் ராணி கொஞ்சம் கூடிடுச்சு, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். நாங்களும் வரேன்டா. டாக்டர் 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 டாக்டர்
டாக்டர் பையனுக்கு காய்ச்சல் அடிக்கு டாக்டர். பையனுக்கா? எங்க படுக்க எங்க செக் பண்ணிரும். பையனுக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர். எத்தனை நாளா காய்ச்சல் இருக்கு டாக்டர்? 2 நாளா காய்ச்சல் அடிக்கு டாக்டர். 2 நாளாவா? ஏன் முதல் நாளே கொண்டு வரல? டாக்டர் 2 நாள் சாதாரண காய்ச்சல் நினைச்சோம், இன்னைக்கு கொஞ்சம் கூடிருச்சு, அதான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். வாயதரா முடி. சரி, ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம், அதுக்கடுத்து என்னன்னு சொல்லிடுவோம். சரி டாக்டர். டாக்டர் பிளட் டெஸ்ட் எதுக்கு? அதாவது இப்போ உள்ள காய்ச்சல் எது மூலியமா பரவுதுன்னு சொல்ல முடியாது, அதனால ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோம்னா சொல்லிடலாம். ஓகே டாக்டர். எனக்கு ஊசி வேண்டாம், எனக்கு ஊசி அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே ஓகே. சரி, நான் இதை போய் ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். நான் ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்கணும். ஒன்றும் இல்லை டாக்டர். ரிசல்ட் என்னாச்சு டாக்டர்? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கதா ரிசல்ட்ல இருந்தது. டெங்கு காய்ச்சலா? டெங்கு காய்ச்சல்னா என்ன டாக்டர்? அதாவது அது வந்து ஒரு வைரல் ஃபீவர். அதாவது இப்போ உள்ள ஒரு ஏடிஸ் கொசுங்கிற கொசு மூலமாக பரவது தான் டெங்கு காய்ச்சல். அது எப்படி டாக்டர் பரவுது? அதாவது உங்கள் சுற்றுப்புறத்தில் தண்ணி தேங்கி கிடக்கும், அதில் குப்பை டயரு வேறு ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அது மூலியமாக அந்த கொசு பரவும். டாக்டர், நாங்கள் தான் நைட்டு கொசு பற்றி பொருத்தி வச்சிருப்போமா டாக்டர்? இது நைட்டு கிடைக்காது, பகல் டைமில் தான் கிடைக்கும். பகல் டைம்னா? அதாவது காலையில் ஒரு 8 to 10, சாயங்காலம் ஒரு 4 to 6 அந்த டைமில் கிடைக்கும். ஓகே டாக்டர். இது தடுக்க வேற வழியே இல்லையா டாக்டர்? நீங்கள் சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா இந்த நோயினா உங்களுக்கு வராது. ஓகே டாக்டர். சரி, நான் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், எல்லாம் சரியாயிரும். சரி டாக்டர். மைக்கு இங்கிட்டு எனக்கு ஊசி வேண்டாம், எனக்கு ஊசி வேண்டாம், எனக்கு ஊசி வேண்டாம், எனக்கு ஊசி வேண்டாம். பையனை வீட்டுக்கு கூட்டு போங்க, சரியாயிரும். தேங்க்யூ டாக்டர். டே வாங்கடா, என் பையனுக்கு வந்த மாதிரி காய்ச்சல் உங்க பையனுக்கும் வரக்கூடாதா? வாங்கடா, நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மை வச்சிருப்போம். சரிடா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கோயில் திருவிழாவை டபுள் மடங்கு கொண்டாடணும்டா. டே போன வருஷத்தோட இந்த வருஷம் நம்மளுக்கு தண்ணி பஞ்சம் ரொம்ப இருக்குடா. அதுக்குள்ள என்னடா கோயில் திருவிழாக்கு போயிட்டா? டே அதுக்கு சாமி என்னடா செய்யும்? நெல் விளைச்சலே இல்லடா. ஆமாடா, வயல்லாம் இப்போ சரியாவே விளையமுடிங்கடா. என் மகன் அப்பவே சொன்னா வண்டியில இருக்க புகையெல்லாம் வந்து ஓசோன்ல எல்லாம் ஓட்ட போடுவான். நான் தான் அப்பவே சொன்னோம்ல, கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க, காத்துல மாசுபட்டு நோய் உண்டாகும்னு. நான் கூட அன்னைக்கே சொன்னேன், சுற்றி உள்ள இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சிருங்கன்ட்டு. யார் கேட்டா? இப்போ நம்ம ஊர்ல ரொம்ப பஞ்சமாயிருச்சுடா. மேல் போக என்ன நடக்கும்னே தெரியல. ஆமாடா, 3 வேளை சாப்பிடுறது இப்போ 2 வேளை தான் சாப்பிடுதோம். போ ஒரு வேளை தான் சாப்பிடும் போடா. இப்ப அதுக்கு என்னடா பண்ணணும்? இதுக்கு எல்லாரும் சாமி கிட்ட போய் வேண்டணும். வாங்கடா போங்கடா, சாமி கிட்ட வேண்டோம். முனிவரே, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அமருங்கள் அமருங்கள். ஊர்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கீங்க, என்ன பிரச்சனை? இந்த வருஷம் மழையே இல்ல சாமி, நெல் விளைச்சலே இல்ல சாமி. சாமி குடிக்கிறது கூட தண்ணி இல்ல சாமி. சாமி, நாங்க 3 வேளை சாப்பிடுவோம், ஆனா இப்போ 2 வேளை தான் சாப்பிடுவோம் சாமி. சாமி, வயல்லாம் இப்போ சரியாவே விளையல சாமி. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். நாங்க என்ன பண்ணோம் சாமி? 1 2 எத்தனை? நீங்க மரத்தெல்லாம் வெட்டினீங்க, இப்ப மழை பெய்யல. ஆமா சாமி. கெமிக்கல்லாம் போட்டீங்க, இப்ப மண் வளம் கெட்டு போச்சு. ஆமா சாமி. சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கல, நோயெல்லாம் பரவுது. ஆமா சாமி. இப்படி தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு நாங்க என்ன பண்ணோம்னு கேக்கீங்க? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சாமி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சாமி? வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்க. இப்பவே போய் வளர்க்கறோம். மரம் வந்துச்சுடா.
சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் மயிலாட்டம். தேரோடும் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் மயிலாட்டம். கிளம்புகள் தைய தந்தோம் என தங்க வளையல்கள் ஐய வந்தோம் என தங்க வளையல்கள் ஐய வந்தோம் என கொண்டையில மலர் செண்டு குலுங்கிட வண்டு விழி எனும் செண்டைகள் துள்ளிட தேரோடும் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் மயிலாட்டம். संपृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலைய செய்வில் பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலைய செய்வில் உடலோடு உயிர் வந்து இணைகிற தவமிது நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. மதனி சனி சனிதனி மகமதத்தகமம் ரிகச
காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உமை கட்டளைக வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா உமை கட்டளைக வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது வருவதும்